ஆட்சி அமைப்பதற்கான தேவை 118. இப்ப கவுண்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப எப்படி அது ஆட்சி அமைப்பது, எப்ப, எந்த டைம்ல, அந்த மாதிரி ஏதாவது அதை பற்றி விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். கண்டிப்பாக நான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக பதவியேற்பார். அந்த தேதி விரைவில் அறிவிக்கப்படும். இந்த தீர்ப்பு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான தீர்ப்பு, நம் தலைவர் விஜய்க்கான தீர்ப்பு. அவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்து விட்டனர். மாவட்டத்தில் 6 தொகுதியில் 5 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இதுல குறிப்பா திருச்செங்கோடு தொகுதியில நீங்க மாவட்டத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கு. இது எப்படி பாருங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க என்னன்னா, மற்ற வேட்பாளர்களுக்கு மேபி என்ன சொல்லலாம், குறைந்த டைம் கிடைத்ததாக அது ஒரு காரணமா இருக்கலாம். நான் ஒரு 4 மாசமா ஒர்க் பண்ணதுனால இந்த வாக்கு வித்தியாசம் கிடைத்தது. மற்ற வேட்பாளர்களும் கிடைத்ததுனால கண்டிப்பா அவங்களும் ஒரு நல்ல வித்தியாசத்தை ஜெயிச்சிருப்பாங்க. திமுகவை பற்றி மேலும் நாங்க பேச விரும்பல. ஏன்னா மக்களே தீர்ப்பு, திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் தோற்றுவிட்டார். அதுவும் ஒரு குறிப்பிட சொல்லும் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார். இது போதும். மக்கள் திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. துணை முதலமைச்சர் பெயர் இடம்பெற்றதா கூறப்படுது. ஏன் பாஸ், நல்லா தானே போயிட்டு இருக்கு. தாவேக்குடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு வழி சொல்லுவாங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எந்த மாதிரியான இருக்கணும், அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப 50 ஆண்டுகள் கழிச்சு இப்ப தாவேக்கா ஆட்சி அரசியல் பொறுப்புல உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? உங்க இளைஞர்களை ஒரு வரணும்னு நினைச்சு இத்தனை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. தலைவர் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி எம்எல்ஏ, மினிஸ்டர், ஒரு முதலமைச்சருங்கிறது பதவி இல்ல, பொறுப்பு அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவார். கட்சி நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சொல்லுவாரு. கண்டிப்பா மிகப்பெரிய பொறுப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி. இப்ப பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு எண்ணமே நல்லது செய்யணுங்கிற எண்ணமே இருக்காது. இன்டென்ஷனே ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அங்க அதுதான் முதல் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு 40 கோடி இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த தொகுதியில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு செலவு பண்ணாங்க. 2000, 1000 கொலுசு, தங்க காசு, சேலை, வேஷ்டி இவெல்லாம் கொடுக்குறப்ப அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒரு அமைச்சர்கள் ஆன பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலா அதை திரும்ப சம்பாதிக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நாங்களாம் எதுவுமே இல்லாம உண்மையை நம்பி நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். கண்டிப்பா எங்களோட இன்டென்ஷன், எங்களோட எண்ணம் தெளிவா இருக்கு. ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்ல உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வீட்டுல பட்டதாரிங்க படிச்சு வேலை இல்லாம இருக்கவங்களா இருக்காங்க. அவங்கலாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லி நிறைய இதுல செய்தியெல்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர மாதிரி திருச்செங்கோட்டுல உங்களுக்கு அதிகமான வாக்கு செலுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க திருச்செங்கோட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குறிப்பா இளைஞர்கள் எந்த அளவுக்கு நம்ம தலைவர் மீது, நம்ம கட்சியின் மீது இவ்வளவு ஈடுபாடோட நம்பிக்கையோட இருந்தாங்கன்னு தெரியும். இந்த விஷயத்துல இன்னொன்னு நான் சொல்லணும். நம்ம தலைவரோட மிகப்பெரிய சாதனை, என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைனா, அரசியல் மீது இளைஞர்கள் மட்டும் இல்ல, அனைத்து மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் அரசியல்ல இருந்து தள்ளி இருந்து எந்த கட்சி வந்தாலும் நமக்கு என்ன ஆக போகுது, அதே மாதிரிதான் நம்மளோட ஆட்சி இருக்க போகுது, ஆட்சியாளர்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. முதல் முறையா அரசியல் மீது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. என்ன தலைவரும் சொல்லுவாரு, நானும் அதை நம்புறேன். அரசியல் தான் இருக்கிறதுலே புனிதமான தொழில். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு மருத்துவரா இருந்திருக்கேன். மருத்துவம் புனிதமான தொழில்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவர் சொல்றது என்னன்னா, அது நானும் நம்புறேன். அரசியல் தான் இருக்கிறதுலே புனிதமான தொழில். அரசியல் நல்லா இருந்தா அதுல எல்லா தொழிலும் நல்லா இருக்கும். அதனால ஒரு நல்ல தலைமை தலைவர் கொடுப்பார். அந்த தலைமையின் கீழ் நாங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்படுவோம். ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். இளைஞர்கள் நீங்க கேட்ட வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.